இந்த தேர்தல்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சாதகமாகும். ஏன்னா திமுக கூட்டணியும் நிம்மதியா இல்லை, அதிமுக கூட்டணியும் நிம்மதியா இல்லை. இப்போ ஸ்டாலின் மேல மக்களுக்கு கடுமையான அதிருப்தி. தட்டி கேட்கிற இடத்துல சிங்கநிகர் தலைவனா இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க போது மக்களுடைய பார்வை இவர் பக்கம் திரும்பும். ஏற்கனவே விஜயுடைய செல்வாக்கு உச்சத்தில் இருக்குது தமிழ்நாடு. அதனுடைய அச்சம், அதனுடைய பயம் தான் காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டு வச்சு ஒண்ணுமே இப்போ 25 சீட்டு கூட லாயக்கில்லைன்னு சொன்ன காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ கமலுக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை அங்கே இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் தான் இந்த தேர்தலில் ஒரு அதை திமுக வந்து எப்படியாவது அதை மறைக்கணும். அவர் இப்போ பாருங்க, தேர்தல் ஆணையத்து கையில் வந்து கூட அவருக்கு சொல்ல கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார், லட்சோப மக்களை சந்திக்க போகிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு 20 இந்த அடுத்து வர ஒரு 20 நாள் ஒரு மிகப்பெரிய சுனாமி தமிழ்நாட்டில் ஏற்பட போது. அந்த சுனாமியில எப்படி இந்த திமுக அதிமுக அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க. நாங்க ஆட்சியில் அப்படி இருக்கிறோம். இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிறீங்க. ஒரு கழிவறையில் 1000 கோடி ஊழல் பண்றீங்க. கோடி கோடி கோடியா எங்கடா பணத்தை? நீங்க பணத்தை வர்த்தடா சாப்பிட போறீங்க? வறுத்தா சாப்பிட போறீங்க பணத்தை? கோடி கோடி கோடியா ஊழல் பண்றீங்க. பொன்ராஜ் அவன் பொறுக்கிராஜ் அப்படி கூட வைக்கலாம் அவன் பேரு. ஓரளவுக்கு தான் மரியாதை. பெண்களை தரக்குறவா பேசுனா செருப்பு பிஞ்சுக்கும் அவனுக்கு. ஜாக்கிரதை. தமிழ்நாட்டு வீதிகளில் நீ எங்கேயுமே நடமாட முடியாத சூழ்நிலை வரும். தலைவர் அமைதியா இருக்கிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தாவேகாவின் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், சேனல் 5 சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரு விஜய் அவர்களை சந்திச்சு கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேற்று இணைஞ்சிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த அனுபவம்? எப்படி சார்? முதல்ல அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம் நினைக்கிறேன். நான் தொடர்ச்சியாக அவரை ஆதரித்து பேசியிருந்தேன். அது அவங்க கவனிச்சுன்னுக்கிறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. என்னை கூப்பிட்டாங்க, அழைப்பு வந்தது எனக்கு. மெயின் நான் வந்து தலைவர் அவர்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் தான். முதல்ல அவருக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் தான் ரொம்ப மெயின். நான் அவரை சந்திப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தவர் அவர் தான் தொடர்ச்சியாக இந்த உதவி செஞ்சார். நான் தலைவர் அவர்களை போய் சந்தித்தேன், பேசினார். தலைவர் பேசினார். அவர்கிட்ட ஏதோ பேசணும் தான் கிட்ட போனேன். அவரை பார்த்த உடனே எவ்வளோ அழகாக இருக்கிறார். சினிமாலாம் ஒன்றுமே கிடையாது, நேரில் வேறு லெவலில் இருக்கிறார். நேரில் அப்படியே ஆச்சரியமாக அப்படி பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது. ஒரு விஜய் தலைவர் வைப்ரேஷன், ஒரு நம்மள அறியாமல் ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, அந்த வைப்ரேஷனை நான் அவர்கிட்ட போகும்போது உணர்ந்தேன். வணக்கங்க, நான் தலைவர் வணக்கம், நான் ஓட்டேரி ஜெயக்குமார் யூடியூப் சேனல். நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன், நல்லா பேசுகிறீங்க. உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, தொடர்ந்து பேசுங்க, நல்லா பேசுகிறீங்க. நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், நீங்கள்லாம் என்னோட துணையாக இருக்கணும்னாரு. தலைவர் நீங்கள் தான் தலைவர் வரப்போகிறீங்க, நாங்கள்லாம் உங்களோட இருக்கிறோம், நீங்கள் தான் வரப்போகிறீங்க அப்படின்னு. ஃபேமிலியிலலாம் எப்படி இருக்கிறாங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க தலைவர், எல்லாரும் உங்களை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் அவங்களோட தீவிரமான ரசிகர்கள் அவங்க 2 பேரும் அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை தலைவர், நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன், அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, வந்து வரட்டும், அவங்கள நான் பார்க்குறேன், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கினாரு. இன்னும் ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி அவரை சந்தித்ததில். இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர், கோடிக்கணக்கான மக்களின் இதயங்கள் இருக்கிற ஒரு மனிதர், இவ்வளோ சாதாரணமாக நம்மக்கிட்ட அவ்வளோ எளிமையாக பழகிறாரு, எளிமையாக பேசுகிறாரு, அவ்வளோ பொறுமையாக ஒரு நிதானமாக நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைவரை அவரை சந்தித்தது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். அதே நேரத்தில் வந்து இப்போ தேர்தல் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சுங்கிறத விட வந்தாச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த சூழலில் வந்து ஒரு பக்கம் பாஜக அந்த கட்சிக்குள்ளே பல்வேறு பிரச்சனை சிக்கல்கள், தொகுதி கொடுத்தல அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக பல முகங்களுக்கு சீட்டு கொடுக்கல, புதிதாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு போயிருக்கு. இதற்கு இடையில தாவேகா உங்களுக்கு இன்னைக்கு கூட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுவதாக அறிவிப்பதாக இருந்தது, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. 29 சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தல்களும் உங்களுக்கு எப்படி சார் சாதகமாகவேன்னு பார்க்குறீங்க?
இந்த தேர்தல்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா திமுக கூட்டணியும் நிம்மதியாக இல்லை, அதிமுக கூட்டணியும் நிம்மதியாக இல்லை. 2 கூட்டணியிலையும் பிரச்சனை. இவங்க என் கூட இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட அத்தனை பேர் இருக்கிறாங்களன்ற தவிர ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லாத இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒத்துமையே கிடையாது. மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி, திமுக ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. ஏற்கனவே அதிருப்தி இருக்கிறதால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து மக்கள் தோல்வியை கொடுத்துன்னு வராங்க. தனிக்காட்டு ராஜா மாதிரி ஸ்டாலின் இருந்தார். சரிங்களா? இப்போ ஸ்டாலின் மேலே மக்களுக்கு கடுமையான அதிருப்தி. தட்டி கேட்கிற இடத்துல சிங்கநிகர் தலைவனா இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார் போது மக்களுடைய பார்வை இவர் பக்கம் திரும்புது. இப்போ அதிமுக கூட்டணியில் என்ன சார் அதிருப்தி? அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டெல்லி தான் முடிவு பண்ணுது. இத்தனை சீட்டு இவங்களுக்கு இத்தனை சீட்டுன்றதை டெல்லி முடிவு பண்ணுது. ஆனால் யார் யாருக்கு எந்தெந்த இடம்ன்றத பிஜேபியும் கேட்காம, கூட இருக்கிற தோழமை கட்சியும் கேட்காம, எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அந்த முடிவு எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. யாரையுமே கலந்து ஆலோசிக்கல. இப்போ ஒரு தேர்தல் குழு ஒன்று போட்டார்ல, தொகுதி பங்கீட்டு குழு எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த குழுக்கு என்னதான் ரோலு? அந்த குழுவை அறிவிச்சாங்க. அந்த குழுவை அறிவிச்சு ஒரு நாளாக அந்த குழு கூடிச்சா, கூட்டணி கட்சிக்காரர்களை கூப்பிட்டு வச்சு பேசிச்சா, ஏதாவது நடந்துதா? அந்த கட்சியில் ஏதாவது நடந்ததா? நீங்க பாத்தீங்களா? ஏதாவது நடந்ததா? ஒரு குழு கேபி முனுசாமி தலைமையில் அமைச்சாங்க, ஏதாவது நடந்ததா? எதுவுமே கிடையாது. எல்லாமே அமித்ஷா பார்த்துக்கினார். யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்றதை டெல்லி முடிவு பண்ணிச்சு. அந்த முடிவை அவர் செஞ்சுக்கின்னு இங்க வந்தார் பாருங்க. யார் யாருக்கு எந்த தொகுதின்றத எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டார். எப்படின்னா திமுகவுக்கு சாதகமா அந்த தொகுதிக்குள்ள தள்ளி விட்டுட்டார். திமுக வெற்றி பெறுவதற்கான அத்தனை வேலையும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் ஏற்கனவே நான் பல முறை இந்த சேனல்லே பேசியிருக்கிறேன். திமுக வெற்றி பெறுவதற்கான வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்கிறாரு. அதிமுக வெற்றி பெறணுன்ற எண்ணமே அவர் இடத்துல இல்லை. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் அதை பதிவு செய்கிறேன். புரியுதுங்களா? திமுக வலுவா இருக்கிற இடத்துலலாம் பிஜேபிக்கு தோழமை கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். முத்துசாமி இருக்கிறார். முத்துசாமி ஒரு வலுவான தலைவர். திமுக ஒரு வலுவான தலைவர் முத்துசாமி இருக்கிற இடத்த தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னும் 2 அமைச்சர்கள், இந்த காந்தி, அந்த மாதிரி இன்னும் அமைச்சர்கள் வலுவா இருக்கிறவங்க அந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எடப்பாடி தள்ளி விட்டுருக்கிறார். தாமர சின்னத்துல வாசன் நிற்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் பாருங்க. ஜி.கே. வாசன் தாமர சின்னத்துல நிற்கிறாரு. அவங்க கட்சி அவர் கூட இருக்கிறதே ஒரு 19 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் அதிருப்தியா இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட தலைவர், மக்கள் தலைவர் மூப்பனார், பேர்பட்ட ஒரு தலைவர், இந்திய அரசியலியே இருக்கிற பல மாநில முதலமைச்சர்களை ஒரு நேரத்தில் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருந்தவர். அவர் என்.டி. திவாரியா இருக்கட்டும், அர்ஜுன் சிங்கா இருக்கட்டும், சரத்பவாரா இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற சென்னாரெட்டியா இருக்கட்டும், இந்தியாவில் பல மாநில முதலமைச்சர்கள் மூப்பனாரின் காலடியில் விழுந்திருக்கிறாங்க. பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியில் பஞ்சாயத்து வந்தப்போ அதை தீர்த்து வைக்கிற பொறுப்பு அண்ணன் இந்திரா காந்தி மக்கள் தலைவர் மூப்பனார் இடத்துல ஒப்படைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் மக்கள் தலைவர் மூப்பனார். மிகப்பெரிய நிலச்சுராந்தர்களுக்கு சொந்தக்காரர். தஞ்சையில மிகப்பெரிய கோட்டீஸ்வரன். ஆனா பாஸ்போர்ட் கூட அவர் கிடையாது. அவர் பாஸ்போர்ட்டே வாங்கல. அப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரன். அவர் பாஸ்போர்ட் முதல்ல எமர்ஜென்சியா அவருக்கு பாஸ்போர்ட் அவர் வாங்கி கொடுத்ததே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்காக. அவர் இலங்கைக்கு போறதுக்காக தான் அவருக்கு எமர்ஜென்சியா பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க. அவர் அதிகபட்சமா போன நாடே இலங்கை தான். தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவன். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனியா நிற்க வச்சு 26 சீட்ல ஜெயிச்ச ஒரு தலைவன். தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கி ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்ற அந்த தலைவன் பேர்பட்ட மூப்பனாருடைய பேரை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு புள்ளையா வாங்கிறதே 5 தொகுதி, அதுலயும் தாமர சின்னத்தில் நிக்கிறீங்களே, இது எவ்வளவு ஒரு கேவலம். எதுக்கு நீங்க தனியா ஒரு கட்சி நடத்துறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இல்ல, இது ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்லதா தானே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பக்கம் சண்டை போட்டு நீங்க நல்லதா தானே பார்க்கப்படுது. நான் அது இல்ல நல்லதானே பார்க்க. நான் சொல்றேன், இந்த கூட்டணியில் இருக்கிற குழப்பங்களை சொல்றேன். ஆக அதிமுக இது மட்டும் கிடையாது. அதிமுக பிஜேபியும் பயங்கரமான அதிருப்தி இருக்குது. பிஜேபி அதிருப்தி இருக்குது அதிமுக கூட்டணி. ஏன்னா இந்த மாதிரி குழப்பங்களை எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ள செஞ்சிருக்கிறார். திமுக கூட்டணியிலும் காலம்பூரா இருந்த திருமாவளவனை விட்டுட்டு, கம்யூனிஸ்ட் எல்லாம் விட்டுட்டு, நேத்து வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஒரு எம்பி. அவங்க ரொம்ப ரொம்ப லாயலான ஆள். அவங்க சொல்லுங்க, எத்தனை முறை அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க? எத்தனை முறை அவங்க அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க? அங்கீகாரம் எத்தனை முறை மாறி மாறி பேசியிருக்கிறாங்க? ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு ஒரு 10 சீட்டை கொடுத்து நீங்க ஒரு எம்பியை கொடுத்துருக்கிறீங்க. அங்கீகாரம் வச்சிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன். அவருக்கு
இரட்டை இலக்கில் சீட்டு உங்களால் கொடுக்க முடியலையே. அவர் எவ்வளோ வேதனைப்படுறார். காலம்பூரா இப்படியே நான் கஷ்டப்படுறேன்ன்றார்ல. உங்களுக்காக கமல் எவ்வளோ போன தேர்தலில் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணார், உங்களுக்காக எவ்வளோ வயசார். கமலுக்கு சீட்டு கொடுத்தீங்களா? 2 சீட்டு கொடுக்குறேன், அதுவும் உதயசூரிய சின்னத்தில் நில்லுன்னு சொல்றீங்களா? எவ்வளோ ஒரு பிரச்சனை கமலுக்கு. அதுதான் டீசெண்டாக வேண்டாம். அவர் ஒரு நாகரிகமா இவ்வளோ அவமானம் எனக்கு வேண்டாம், உங்க கூட கூடா நட்பு கேடாய் அமைந்தது கமலுக்கு, சேர்ந்திருக்க கூடாது இவங்களோட. அவமானப்பட்டு அப்பேற்பட்ட ஒரு உச்ச நடிகர் அவமானப்பட்டு வேற வழி இல்லாத நிபந்தனையின்றி நான் உங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவமானப்பட்டு வெளியே போனார் கமல். அதுக்கு திருமாவளவன் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த அளவுக்கு கமலை கேவலப்படுத்திருக்க கூடாது, உதயசூரியன் சின்னத்தில் நில்லுன்னு அவர் அசிங்கப்படுத்திருக்க கூடாது, ஏன் திமுக இப்படி பண்ணுது தெரியலையே அப்படின்னு திருமாவளவன் அறிக்கை கொடுத்துட்டார். புரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு கமல், அப்போ அவங்கள நம்பி திமுகவை நம்பி போனவங்க நிலைமெல்லாம் எவ்வளவு நிலைமை பாருங்க. அதாவது முடியல. அது உள்ள அழுகிற வெளியில் சிரிக்கிற, இதுதான் கமலுடைய நிலைமை. உள்ள அப்படியே குமிங்க அழுகுறாரு, வெளியே சிரிக்கிறார். சரிங்களா? அப்போ திமுக கூட்டணியில பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதிமுக கூட்டணியில் பல்வேறு பிரச்சனை இருக்குது. அப்போ மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க, யாரை ஆதரிப்பாங்க சொல்லுங்க? ஏற்கனவே விஜயுடைய செல்வாக்கு உச்சத்தில் இருக்குது தமிழ்நாட்டில். அதனுடைய அச்சம், அதனுடைய பயம் தான் காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டு வச்சு ஒண்ணுமே இப்போ 25 சீட்டு கூட லாயக்கில்லைன்னு சொன்ன காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ கமலுக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை அங்கே இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் தான் இந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறும்ன்றது அத்தனை பேரும் ஊடகவியலாளர்லேருந்து அத்தனை பேரும் கணிக்கிறாங்க. ஆனால் அதை திமுக வந்து எப்படியாவது அதை மறைக்கணும். அவர் இப்போ பாருங்க, தேர்தல் ஆணையத்து கையில் வந்து கூட அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்துடுச்சு, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கூட அவரால் வந்து ஃப்ரீயா கூட்டங்கள் போக முடியாத அளவுக்கு இப்போவும் போலீஸ் அவருக்கு இடையூறு கொடுக்குறாங்க இன்னும். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக போலீஸ் இல்லைல்ல, தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக அதிகாரி இல்லைல்ல, இவங்க தானே அதிகாரிங்க. இப்போ இவங்க சொல்றதை தானே கேட்டாகணும். இப்போ இந்த திமுக அதிகாரிகள் தானே இருக்கிறாங்க, இவங்க ஆட்சியில் போட்ட இவங்க தானே இருக்கிறாங்க, இன்னமும் தொல்லை கொடுக்குறாங்க. இதை மீறி தலைவர் வருவார். நாளைக்கு ஏதோ பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல். இன்னும் இதை மீறி தலைவர் வருவார், மக்களை சந்திப்பார். தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார், லட்சோப மக்களை சந்திக்க போகிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு 20 இந்த அடுத்து வர ஒரு 20 நாள் ஒரு மிகப்பெரிய சுனாமி தமிழ்நாட்டில் ஏற்பட போகுது. அந்த சுனாமியில் எப்படி இந்த திமுக அதிமுக அடிச்சுக்கின்னு போகுதுன்னு பாருங்க. இல்லை, கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் தான் வரணும்னு கண்டிஷன்லாம் போட்டது இப்போ நிபந்தனைலாம் தளர்த்திருக்காங்க. தேர்தல் ஆணையமும் வந்து கொடுத்துருச்சு. நாளைக்கு ஏதாவது இதன் மூலியமா பிரச்சாரத்தின் மூலமா கூட்டம், அது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்புங்க, அவங்க பார்த்துக்கணும். ஏங்க லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறா, நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? அப்போ தேர்தல் நட்டாத அறிவிச்சுட்டு போ, இவர் தானே. இது எந்த விதத்தில் நியாயம்? லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறா, நீ வெளியே வராது, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எப்படி? அது ஒரு மக்கள் எழுச்சி இருக்கிற ஒரு தலைவர் வர, மக்கள் கூடுறான், தடுக்க முடியல, என்ன பண்ணலாம்? நீங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கான வழிகளை நீங்க தானே ஏற்படுத்தணும். தேர்தல் காலங்க, அப்போ அவங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க, ஒரு வேடிக்கை பார்க்க முடியுமா? அவங்களுக்கு கூட்டம் வரல, அவங்களுக்கெல்லாம் கூட்டம் வரல, அப்போ இவருக்கு கூட்டம் லட்சக்கணக்கில் கூடுறான், நீ வராதுன்னா எப்படி? அது தப்பு தானே. இவர் மக்களை சந்திச்சு தான் ஆகணும், சந்திச்சு அனுமதி கொடுத்து தான் ஆகணும். மக்களை இவர் சந்திக்க தான் போறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வர தேர்தலில் ஏற்பட தான் போகுது. யாருமே நிம்மதியா இல்லை சார். திமுக கவர்மெண்ட்ல யாருக்குமே நிம்மதி கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு செய்தியை பார்க்குறேன், 2 செய்திகள் நான் பார்க்குறேன். ஒரு படப்பையில் ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு 28 வயசு பொண்ணு தன்னுடைய 10 வயசு மகளையும் 5 வயசு மகனையும் சேர்த்து ஒரு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணி, கடன் தொல்லையால. 1 வருஷத்துக்கு முன்னதான் அவங்க கணவர் வந்து தற்கொலை செஞ்சுன்னுக்கிறார். அவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பம், அதை மைண்டில் வச்சுங்க. சிறுபான்மை மக்களின் காவலர்கள், சிறுபான்மை மக்கள் நாங்கள் எங்கள் ஆட்சியிலே தான் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்களே, அதுக்காக சொல்றேன். அவங்க ஒரு இஸ்லாமியர்கள். சரிங்களா? 1 வருஷத்துக்கு முன்னே அவர் பாவம் கடன் பிரச்சனையில் அவர் இறந்துடுறாரு. இந்த 28 வயசு பொண்ணுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக, அந்த குழந்தைங்க ரெண்டும், ஒரு குழந்தை 5வது படிக்குது, ஒரு குழந்தை 1வது படிக்குது. அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்களாம். கொஞ்ச நேரம் அம்மா பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த அந்த வீட்டுக்கும் அந்த கிணத்துக்கும் அந்த 28 வயசு பொண்ணு எவ்வளவு வேதனையை தன்னுடைய மனசுல சுமந்துக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு போயிருப்பா பாருங்க. இந்த உலகத்துல என்னால வாழ முடியலையே, பசி இல்லாம உங்களை என்னால காப்பாற்ற முடியலையே, ஒவ்வொரு நாளும் போறது நரகமா இருக்குது, ஒவ்வொரு பொழுது விடியறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது, இந்த வறுமை நம்மளை பாடா படுத்துதேன்னு இந்த உலகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இவனுங்க கதை விடுறானுங்களே.
சொல்லுங்க. நாங்கள் ஆட்சியில் அப்படி இருக்கிறோம். இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிறீங்க. இப்படிதான் சிங்கப்பூர்ல, அமெரிக்கால, கனடா போன்ற நாடுகள்லாம் இப்படிதான் வந்து வறுமையில தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? இந்த பிஞ்சு குழந்தைங்க நம்ம அம்மா ஏன் தூக்குறா, நம்மள எதுக்கு போடுறான்னு கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியலையே. அந்த குழந்தைங்க சாகுது, அந்த பொண்ணு சாகுது. சில நாட்களுக்கு முன்பு இதே செய்தி, அதுவும் ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு காருக்குள்ளவே பெட்ரோல் ஊத்திக்கின்னு காருக்குள்ளவே இறந்து போயிருந்தாங்களே கடன் பிரச்சனையால. அதுவும் இஸ்லாமிய குடும்பம் தான். எங்கங்க நாடு எங்கெங்க போகுது? எவ்வளவு வேதனை. நல்ல தங்கால் கதையை பேசுவோம். இத்தனை குழந்தைகளை நல்ல தங்கால் கிணத்துல தூக்கி போட்டு செத்து போட்டான். இன்னமும் நல்ல தங்கால்கள் இந்த நாட்டிலே நடமாடி கொண்டிருக்கிறார்களே இந்த நயவஞ்சகர்களின் ஆட்சியில. எங்க மார்ச்சு? ஆட்சி மார்ச்சு, காட்சி மார்ச்சுன்ற மாதிரி எங்க என்ன நடந்தது? ஏன் வறுமை ஒழியல? வீடியோ போடுற, டிவியில வீடியோ போடுற, விளம்பரம் பண்ற, டேய் எங்கடா போற? ஸ்கூலுக்கு படிடா, சாப்பாடு முக்கியம். படிடா, சாப்பாடு முக்கியம். படிடா, சாப்பாடு முக்கியம். எப்படி எப்படி மூலையில ஏற்றி வச்சுக்கிறான் பார். சோறு முக்கியம், சோறு முக்கியம். ஏன்னா இவர் போடுறாராம் காலையில டிஃபன். குழந்தை வீட்டில இருந்து பசியா நடந்து வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து நீ கொடுக்குற அந்த புழு பூத்த பொங்கலையோ புழுத்து போன அந்த உப்புமாவை சாப்பிட்ற அளவுக்கு தானே அந்த நாடை நீங்க வச்சிருக்கிறீங்க. இத்தனை வருஷம் ஆண்டு நீங்க கீழ்ச்ச கிழியில அந்த கேவலத்துல தான் இந்த நாடு இருக்குது. குழந்தை தட்டெடுக்கிற நிலைமை தான் இருக்குது. புரட்சி தலைவர் 30-32 வருஷத்துக்கு முன்ன சத்துணவு கொண்டு வந்தாருன்னா அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. அப்ப அதே நிலைமையில தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கும் இத்தனை வருஷம் போயும் அதே நிலைமையில தான் இந்த நாடு இருக்குது. அந்த காலை சிற்றுண்டி நல்லா இருக்குதா? ஏதா நான் கேட்கிறேன், இந்த காணொலி எவ்வளவு பேர் பார்ப்பாங்க? அரசு பள்ளியில படிக்கிற அந்த சத்துணவுல காலை உணவை சாப்பிடுற அந்த குழந்தைங்களை கேட்டு பாருங்க, அவங்க பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க. குப்பையில கொட்டுதுங்க அந்த குழந்தைங்க, குப்பையில கொட்டுதுங்க. இவ்வளவு இந்த நாடை நாசப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. கக்கூசு ஊழல் 1000 கோடி ரூபாய் செஞ்சிருக்கிறீங்க. உலகத்துல எங்கேயா செஞ்சிருப்பானா கக்கூசு ஊழல் 1000 கோடியா? சாதனை. ஒரு சின்டெக்ஸை மெயின் பண்றதுக்கு ஒரே ஒரு கழிவறையை சுத்தம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 800 தேவைப்படுதா? ஏடா 10 ரூபாய் சுண்ணாம்பு வாங்கி போட்டா போயிடாதா? அது ஒரு கழிவறைக்கு ஒரு நாளைக்கு 800. எவன் அப்பம் விட்டு பணம்டா? எவன் அப்பம் விட்டு பணம்? பெரம்பூர்ல வந்து மழைநீர் வடிகால் சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் போட்ட ஸ்லாப்பே சரியா இல்லைன்னு மீண்டும் ஒடிக்கிற. நேற்று தினமலர்ல போட்டுக்கிறான் 38 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னா அதுல. நீங்களே பாலம் போடுற ஸ்லாப்பை போடுறீங்க, போட்டது சரியில்லைன்னு நீங்களே உடைக்கிறீங்க. நீங்களே தெருவை போடுறீங்க, போட்ட தெருவை நீங்களே நோண்டுறீங்க. இத்தனை கோடி ஊழல் பண்றீங்க. ஒரு கழிவறையில 1000 கோடி ஊழல் பண்றீங்க. ஒரு கழிவறையில 1000 கோடி ஊழல் பண்றீங்க. கோடி கோடி கோடியா எங்கடா பணத்தை? நீங்க பணத்தை வர்த்தடா சாப்பிட போறீங்க? வறுத்தா சாப்பிட போறீங்க பணத்தை? கோடி கோடி கோடியா ஊழல் பண்றீங்க. ஆனா வாழ முடியலையே, என் பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சோறு கொடுக்க முடியலையேன்னு அந்த பொண்ணு நேத்து படப்பையில போய் அது தற்கொலை செஞ்சுக்கிச்சு. அது நம்ம தங்கச்சி இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை எரித்திடுவோம் நாம் பாரதியார். அது நம்ம தங்கச்சி இல்லையா? அது ஒரு செய்தியா? கடந்து போனோமா? 2 குழந்தையோட கிணத்துல வந்துட்டாலான்னு கடந்து போனோமா? எந்த நாட்டில் இருக்கிறோம்? எந்த உலகத்தில் இருக்கிறோம்? நம்ம எப்படி நீங்கெல்லாம் பேசுறீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த செய்திகள் வருதே. செங்கல்பட்டு பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோயிலாண்ட ஒரு 28 வயசு விவசாயி, அவனுக்கும் இன்னொருத்தனுக்கு ஏதோ பிரச்சனை. அவன் வீட்டில் போய் அவன் மனைவி கிட்ட உன் புருஷன் எங்க இன்னைக்கு அவனை போட்டுற போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து தடுத்து இருக்கிறான். இன்னும் இங்க வந்து பொம்பளை மிரட்டுறீங்களேன்னு அவன் கையை கீறிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் கையை. உடனே அந்த அம்மா வந்து 100க்கு ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு. இந்த மாதிரி என் கணவரை கேட்டு போகிறாங்கன்னு. உடனே ஒரு ஜீப் எடுத்துக்கினேன், ஒரே ஒரு போலீஸ் வந்துக்கிறாரு அவங்க வீட்டுக்கு. இப்பெல்லாம் நீங்க பாருங்க, நீங்க சொல்ற பெட்ரோல் வண்டியெல்லாம் சுத்துது பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் உள்ள. நைட்டு 6 மணிக்கு மேல பயங்கரமா சுத்துது. அது ஒரே அப்பவும் பாருங்க, அப்பவும் ஒருத்தர் தான் இருப்பாரு. அது வேற கணக்கு சுத்துது எல்லாம். ஆமா சார், ஒரே ஒருத்தர் இருப்பாரு. சண்டை நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நல்லா பாருங்க, அவரு ஆன் தி ஸ்பாட்டுக்கு வரமாட்டான் சார், வரமாட்டான். நீங்க பெட்ரோல் 6 மணிக்கு மேல இங்க பிளாட்பாரத்துல ஃபுல்லா சுத்துது. அது வசூல் பண்ணி சுத்துவான், ஒருத்தன் தான் வருவான். அதுக்கு சண்டை, இன்னைக்கு நான் தான் போவேன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணி சுத்துவான். சுத்தட்டும், அந்த மேல அந்த ஆர்னை போட்டுன்னு வருவான். ஏன்னா இவனுக்கு பயம், ஜீப் வந்து நீ ஓடிப்படு,
நீ இருந்து என்னதை பிரச்சனை பண்ணா சொல்லிட்டு ஒய்யோ 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 எதுக்குண்ணா ஓடிட்டுங்கடா அங்க ஏறும் பக்கம் ஓடிடுங்க. அப்பெல்லாம் எப்படின்னா, இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எப்படின்னா, போலீஸ் எப்படி வரானே தெரியாது, ரகசியமா வருவான், சைக்கிள்ல ஜீப்ல ரகசியமா வருவான், வந்து இவன் பார்த்து சண்டை போட்டுனுப்பா, ரகசியமா வந்து பிடிப்பான். இப்போ இவன் பிடிக்க தயாரில்ல, பயப்படுறான், பிடிச்சாதான் வெட்டுறானே. இவன் என்ன பண்றான், ஒய்யும் 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 அவன் போனதுக்கு எங்க போயிட்டானா, அவனை நான் விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போற அளவில் போலீஸ் இருக்குது. நேராக அந்த பொண்ணு கிட்ட அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கிறாங்க, என்னம்மா ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டு போனாங்க, என்னை மெச்சிட்டு போறாங்க. அப்படி அவங்க எத்தனை பேருமா, 4 பேர் வந்தாங்க. எந்த பக்கமா போனாங்க, இந்த பக்கம் தான் போனாங்க. அப்போ நான் இந்த பக்கமா போறேன்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்து போயிட்டான்ப்பா போலீஸ்காரன், போயிட்டான். அவனை உடனே கண்ட்ரோல் ரூம் சொல்லி யாரு நான் தேடணுமா இல்லையா, இவர் போயிட்டாரு. அந்த 28 வயசு சொன்ன அந்த விவசாயி அவரை எங்கேயோ மடைக்கு அவனுக்கு கரெக்டாக பிடிச்சிட்டானுங்க. மடைக்கு அவனை கீழே படுக்க போட்டு கல்லை எடுத்து அவன் தலைமையிலேயே போட்டு கொண்டுட்டானுங்க. இல்லை நான் போலீஸை நான் கேட்குறேன், என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, உஷார் ஆக மாட்டீங்களா, எதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் வைரலஸ்? இன்னைக்கு தினமலரில் டீ கடை பெஞ்சில் போட்டுருக்குறாங்க, நான் சொல்றது செய்தியை, இன்றைய தினமலரில் டீ கடை பெஞ்சில் போட்டுருக்குறாங்க. என்னதான் நடக்குது நாட்டில், பிரச்சனை தேடுறாங்க, பாதுகாப்பு குடும்பம் தானே கேட்குறாங்க, போட்டு தூக்கி கல்லை போட்டு கொண்டுட்டான். அப்புறம் இவ்வளவு லட்சணமா இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கணும், எந்த முகத்தை வச்சு நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பீங்க, எந்த முகத்தை வச்சு கேட்பீங்க, எந்த சாதனையை வச்சு சொல்லுவீங்க? உங்க வேதனை தான் உங்க ஆட்சியில பட்டியல் போட்டா இன்னைக்கெல்லாம் தாங்க முடியாத அத்தனை பட்டியல் இருக்குது. அப்ப இது மாறணும்ல சார், இது மாறணும், ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை தளபதி தருவார். நிச்சயமா சார். இறுதியான ஒரு கேள்வி, உங்க கட்சி பெண் நிர்வாகிகளை அதை தாண்டி ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். நேற்று போய் தாவேக்கா சார்பாக கமிஷன் ஆஃபீஸில் போய் வழக்கு கொடுத்தீங்க, வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே பொன்ராஜ்னு சொல்லிட்டு அவனுக்கு எவன் பொன்ராஜ்னு பேர் வச்சான்னு தெரியல, சரிங்களா? அந்த பொன்ராஜ் அவன் பொறுக்கிராஜ் அப்படி கூட வைக்கலாம் அவன் பேர். அப்துல் கலாம் எப்பேற்பட்ட ஒரு மனிதர், அவர்கிட்ட இவன் உதவியாளர்னு சொல்லி ஊரை ஏமாத்துறான். ஏதோ ஒரு கடை கூட இருந்திருப்பான், உதவியாளர்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறான், அவரோட இருக்குன்னு சொல்லிட்டு. யார் கட்சி ஆரம்பிச்சாலும் கூட நின்றுக்குவான் ஃபர்ஸ்ட்லாம். யாரும் இவனை பற்றி தெரியும், அழகாக இவன் யோகிதவனை யாரும் சேர்க்கலை. இப்போ திமுக கிட்ட கொத்தடிமையாக வேலை பார்க்குறான், அறிவாலயத்தை நக்கி நக்கி பிழைக்கிறான் அந்த நாய். அவன் தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் விபச்சாரிகள் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறான். தமிழ்நாட்டு பெண்கள் விபச்சாரிகள், தாவேக்கால இருக்கிற பெண்களையும், தாவேக்கால இருக்கிற பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, இல்லை எங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டு பெண்கள் விபச்சாரிகள், விபச்சாரிகளே பேசுகிறாங்க. அது மீண்டும் கேட்குறாங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆமாம் விபச்சாரிகள் தான் அப்படின்னு அவன் பேசியிருக்கிறான். நேற்று தலைவர் டிஜிபியை போய் பார்த்து டிஜிபி அலுவலகத்தில் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆட்சியில் நான் வந்து இந்த இவங்க போலீஸ் தான் இருக்குது, இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்க்கணும். ஆனால் ஒன்று நல்லா பார்த்துங்க, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நாம் பாரதி. ஓரளவுக்கு தான் மரியாதை. தமிழ்நாட்டு பெண்களை இந்த அளவுக்கு தரந்தாண்டு பேசுவதையே திமுக ஒரு தொழிலாக வைத்திருக்கிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில் ஆரம்பித்து, சரிங்களா, ஒரு மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி, அந்த பொன்முடி அவனெல்லாம் புறம்போக்குன்னு சொல்லணும். ஒரு மாண்புமிகு அமைச்சர் நாமம் போட்டுன்னு தான் நின்று செய்வீங்களா, பட்டை போட்டுன்னு தான் பட்டுன்னு செய்வீங்களான்னு மேடையில் பேசினான் ஒரு மாண்புமிகு அமைச்சர். பெண்களை கேவலமா கீழ்த்தரமா, அவெல்லாம் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்தானான்னு தெரியல. அதே தான் இந்த பொன்ராஜ்ன்ற நாய்க்கும் சொல்கிறேன். பெண்களை தரக்குறவா பேசுனா செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு, ஜாக்கிரதை. ஓரளவுக்கு தான் மரியாதை. தமிழ்நாட்டு வீதிகளில் நீ எங்கேயுமே நடமாட முடியாத சூழ்நிலை வரும். தலைவர் அமைதியாக இருக்கிறார், எங்கள் கட்சி நிர்வாகிகள் அமைதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் மகளிர் அணியெல்லாம் எங்கள் தாய்மார்கள்லாம் பொங்கி எழுந்தாங்க. நீ அவ்வளோதான். நீ இந்த மாதர் சங்கம்னு உண்டு தமிழ்நாட்டில், அவங்கெல்லாம் தூங்குவாங்க சார். மாதர் சங்கம்லாம் அவங்களாம் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் தூங்குவாங்க. அவங்கெல்லாம் மாதர் சங்கம்லாம் தமிழ்நாட்டில் அண்ணா அறிவாலயத்திலேயே அவங்களுக்கெல்லாம் ஒரு அறை கொடுத்துடணும். அவங்கெல்லாம் அதோடைய பிரான்ச் ஆகிட்டாங்க. மாதர் சங்கம்லாம் திமுகவுடைய பிரான்ச். அவங்க எந்த பிரச்சனை, எந்த பெண்கள் 2 வயசு குழந்தை கேட்டாலும் கேட்க மாட்டாங்க, 80 வயசு குழந்தை கேள்வி கேட்டாலும் கேட்க மாட்டாங்க, எதை பத்தியே கேட்க மாட்டாங்க. திமுக நிர்வாகி பெண்கள் மேலேயோ இல்ல அம்மையார் கனிமொழி அவர்கள் குறித்து விமர்சனம் பண்ணியிருந்தா இன்னார பக்கம் பக்கமா அறிக்கை கொடுப்பாங்க மாதர் சங்கம். இதுவே திமுக பெண்களை வேற எந்த கட்சியில பேசியிருந்தாங்கன்னா, பெண்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், மகளிர் ஆணையம் மாதர் ஆணையம் எல்லாம் இதுல இறங்கிட்டு இருக்கும். இவன் பொன்ராஜ் இந்த அளவுக்கு பேசுறான, ஏடிஎம்கே கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்குது, ஏடிஎம்கே கண்டிச்சுக்குது பொன்ராஜ். இவன் இந்த அளவுக்கு பேசுறான, திமுக கட்ட முதல்ல நக்கி பிழைக்கிறான,
அப்துல் கலாம் மீண்டும் ஜனாதிபதி ஆகாமல் தடுத்தவர் கருணாநிதி. 2வது முறை அவர் குடியரசுத் தலைவராக வராத. கலாம் என்றால் கலகம்னு அவரை இழிவுபடுத்தியவன் கருணாநிதி. தெரியுமா? கலாம் என்றால் கலகம்னு சொன்னவர் கருணாநிதி. அந்த திமுக போய் நீ வாங்கி பழிச்சுக்கோ, வாங்கி துண்ணுக்கோ, உன்னை யாரமானா இல்லை. ஓரளவுக்கு தான் மரியாதை. இந்த அளவுக்கெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் எங்கள் பெண்கள் எங்கள் தாய்மார்கள்லாம் வந்து தொடப்பு கட்டு எடுத்து உன்னை பிச்சுடுவாங்க. ஜாகிரதையா இருந்துக்கோ. தெருவை விட்டு வெளில வர முடியாது. நீ வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. ஏன்னா பெண்களை பற்றி இவ்வளோ அவமரியாதை பேசுனா தமிழ்நாட்டு பெண்கள் சும்மா இருப்பாங்களா? நீ உன் வீட்டில் இருக்கிற பொம்பளையை பார்த்துக்கணும், நீ உன் பொண்டாட்டியை பார்த்துக்கணும், உன் வீட்டில் இருக்கிற பொம்பளையை பார்த்துக்கணும். எல்லா பெண்களையும் விபச்சாரம் நினைக்காத. அது உன் குடும்பத்துக்குள்ள. நீ உன் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை மட்டும் பேசிக்கோ. புரியுதா? அடுத்தவங்க வீட்டு பொம்பளைங்களை பேசாத. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.